Exercise 1.3 first 5 sums last video la paathirukom. இப்போ 6th sum வந்து 10 sum இருக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி 6th sum உடைய ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். So function f is defined by f of x equal to 2x minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான 4 sub questions கொடுத்திருக்காங்க. First one find f of 0 plus f of 1 divided by 2 x such that f of x equal to 0 x such that f of x equal to x find x such that f of x equal to f of 1 minus x. இந்த 4 கான சொல்யூஷன் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னு வெச்சுங்க. f of 0 plus f of 1 divided by 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபங்க்ஷன் f of x equal to 2x minus 3. அப்ப f of 0 க்கு என்ன வேல்யூ பாருங்க. So 2 x க்கு இடத்துல இங்க 0 இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன்ல x க்கு இடத்துல 0 அப்ளை பண்றோம். 2 multiplied by 0 minus 3. So 0 minus 3. So minus 3 is f of 0 உடைய வேல்யூ. Next அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க f of 1. So f of 1 equal to same அதே கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. 2 1 minus 3 ஏனா x க்கு இடத்துல 1 இருந்தா அந்த கண்டிஷன்ல x க்கு இடத்துல நம்ம 1 அப்ளை பண்றோம். 2 minus 3 equal to minus 1. இது f of 1 உடைய வேல்யூ. இப்போ அதுக்கு அடுத்து f of 0 plus f of 1 divided by 2 உடைய ஆன்சர் நான் கண்டுபிடிப்போம். சோ அதுக்கான வேல்யூ அப்ளை பண்ணுங்க. சோ f of 0 உடைய வேல்யூ -3 plus f of 1 உடைய வேல்யூ -1 divided by 2. So -3 plus into -1 divided by 2 equal to -4 by 2. So அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு? கேன்சல் பண்ணினா 2 2s are 4. So -2 தான் ஃபர்ஸ்ட் ஒன் உடைய ஆன்சர். Next second one, find x such that f of x equal to 0. So second sum f of x equal to 0 அப்படி இருந்தா அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? x னுடைய வேல்யூ. So f of x equal to என்ன கண்டிஷன்? 2x minus 3 equal to 0. So x வேல்யூ கண்டுபிடிக்கணும். So கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிரு. So 2x மல்டிப்ளை இருக்கு. மல்டிப்ளை இந்த ஃபங்க்ஷன் அந்த பக்கம் போச்சுனா டிவிஷன். So 3/2. அப்ப கண்டிஷன் f of x வந்து 0 வா இருந்தா x னுடைய வேல்யூ என்னவா இருக்கு? 3/2 வா இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் f of x equal to x. f of x உடைய வேல்யூ 2x minus 3 equal to x. group like terms group பண்ணனும். அப்ப like terms 2x இந்த x தான். அப்ப இந்த x வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். 2x minus x. அப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் போயிடு +3 ஆ சேஞ்ச் ஆயிடுது. So 2x ல 1x minus பண்ணா x equal to 3. இப்ப f of x ன்றது x ஆ இருந்தா அப்ப x உடைய வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு? x equal to 3 ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் fourth one f of x equal to f of 1 minus x ன்னு கிடைக்குது கண்டிஷன். அப்ப f of x உடைய வேல்யூ என்னது? 2x minus 3 given. f of 1 minus x. அப்ப x க்கு இடத்துல என்ன இருக்கு நமக்கு? 1 minus x ன்னு இருக்கு. அப்ப அந்த கண்டிஷன்ல இந்த கண்டிஷன் 2x minus 3 இந்த கண்டிஷன்ல x க்கு இடத்துல 1 minus x ன்னு அப்ளை பண்றோம். இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. 2x minus 3 equal to 2 1s are 2 minus 2x minus 3. So 2x minus 3 2 minus 3 minus 1 minus 2x. இப்போ குரூப் டெர்ம்ஸ்ல லைக் பண்றோம். So minus 2x இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப 2x plus 2x ஆ சேஞ்ச் ஆகும். இந்த +3 அந்த பக்கம் போச்சா சாரி -3 அந்த பக்கம் போச்சா +3 -1. So 2x 2x 4x 3 -1 2. இப்போ கரெக்ட்டா சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. இல்ல நிறைய பேர் தப்பு பண்ணீங்க. x equal to 2 ன்னு சொல்லிட்டு 2 2s are 4 ன்னு சொல்லிட்டு x equal to 2/4. அப்ப x equal to 1/2. இதான் இதனுடைய சொல்யூஷன். Sixth sum உடைய ஆன்சர் இவ்வளவுதான். Seventh sum, an open box is made of a square piece of material 24 cm on a side. By cutting equal squares from the corners and turning up the sides as shown in the figure, express the volume V of the box as the function of x. இப்போ இதெல்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த பாக்ஸ் உடைய வால்யூம். இந்த பாக்ஸ் எதுல இருந்து எடுக்கறாங்க? இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஒரு பேப்பர்ஸ்ல அந்த கார்னர்ஸ்ல ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணா நமக்கு என்ன ஷேப் கிடைக்குது? ரெக்டாங்கிள் ஷேப். செவ்வகம் அந்த மாதிரி அந்த ஷேப்ல கிடைக்கும். இப்போ அதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸை ப்ரிப்பேர் பண்றோம். இந்த பாக்ஸ்லவே வால்யூம் எவ்வளவு, கனம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ டோட்டலா இதோட ஃபுல் டைமென்ஷன்ஸ் வந்து 24 மொத்த அளவு இதுல இருந்து இருக்கு. இதுல x என்ற அளவு வந்து கட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்றோம். அப்ப ரிமைனிங் இந்த இன்னர் பார்ட் வந்து எவ்வளவுனா 24 - 2x. அப்போ இந்த ஹைட் வந்து என்ன ஆகுது? x ஆ இருக்கு. இந்த லெந்த் இது பிரெத் வந்து 24 - 2x நமக்கு கிடைக்குது. அப்ப வால்யூம் ஆஃப் என்ன கண்டுபிடிச்சோம்னா வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ். அப்ப வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ்
volume of the box equal to volume of cuboid. ஏன்னா பாக்ஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு cuboid ஷேப்ல இருக்கு. So volume of the cuboid என்ன ஃபார்முலா LBH cubic units னு சொல்லுவோம். So இதுல லெந்த் எவ்வளவு 24 minus 2x, breadth 24 minus 2x, height வந்து x. 24 multiplied by 24 அதனுடைய வேல்யூ வந்து 576. next 24 2x multiply பண்ணும்போது 24 2s are 48 minus 48x. again minus 2x 24 multiply பண்ணா 48x, minus into minus plus 2 2s are 4 x square multiplied by x. so 576 48 48 minus 96x plus 4x square multiplied by x. so x உள்ள multiply பண்ணும்போது 576x minus 96x square plus 4x cube. இதுதான் வந்து இந்த பாக்ஸ் உடைய வால்யூம். 8th one, a function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x whole square. So f of x square f of x whole square equal ஆயிருந்தா x உடைய வேல்யூ என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. so f of x square, so அப்ப x இருக்குமா இங்க 2x, so x square னா x ஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது பதில் x square அப்ளை பண்ண போறோம். so condition f of x square equal to f of x whole square. so f of x square, so 3 minus 2x square equal to f of x 3 minus 2x whole square. so இது simplification formula தான் இருக்கு, அதனால இத அப்படியே எடுத்துங்க. a minus b whole square identity அப்ளை பண்ணுங்க. so 9 3 2s are 6 6 2s are 12 minus 12x because a square minus 2ab formula plus b square 4x square. இப்போ லைக் டேர்ம்ஸ்ல குரூப் பண்ணுங்க. 4x square 2x square, so இது அந்த பக்கம் போச்சுனா 4x square plus 2x square minus 12x, next plus 9 minus 3 equal to 0. so 4x square plus 2x square 6x square minus 12x 9 minus 3 6. இப்போ இது ஃபுல்லா டிவைடட் பை 6. அப்போ உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x square minus 2x plus 1. so இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 1 minus 1 minus 1 1 ones are 1 minus into minus plus minus 1 minus 1 minus 2 divided by px x. so write it in the reciprocal. தலைக்கு எழுதுங்க x minus 1 x minus 1. so x minus 1 equal to 0 means x equal to 1 comma 1. இதுதான் இதனுடைய ஆன்சர். a plane is flying at a speed of 500 km per hour. express the distance d traveled by the plane as a function of time t in hours. இன்னும் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ்ல அவங்க வந்து ஆன்சரை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு 500 km per hour. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா t hours கொடுத்திருக்காங்க. so distance என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபார்முலா distance equal to speed multiplied by time. so distance d ல so d equal to speed 500 time t. அவ்வளவுதான் ஆன்சர். this sum, so y equal to ax plus b, y equal to ax plus b இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உமன் உடைய ஃபோர்ஹேண்ட் உடைய லெந்த் வந்து x என்றதாவும் ஹைட் வந்து y என்ற இன்ச்சஸ்லயும் கொடுத்திருக்காங்க. so இதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்படி இருக்கு, அது a and b and constant, a and b are constant in the equations la y equal to ax plus b la. so அப்படினா check if this relations is a function. இப்போ இது வந்து இந்த ரிலேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் னு கேக்குறாங்க. இப்போ இத நீங்க ஏரோ டயகிராம்ல போட்டு மார்க் பண்ணீங்கன்னா, so domain codomain, so 35 56 45 65 50 69.5 55 74 ஒவ்வொரு யூனிக் எலிமெண்ட்ஸ்க்கு யூனிக் கோடோமைன்ல எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ அப்ப இது ரெண்டுமே தனித்தனியா மேட்ச் ஆகுது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்ங்க, check if this relation is a function. yes, first one answer yes, the relation is a function. first sum answer. next second one, find a and b. second sum, find a and b னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ அப்ப ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, y equal to ax plus b. இப்போ இந்த ax plus b ல
நான் ரவுண்டஸ்ட் வேல்யூ இருக்குன்னு செலக்ட் பண்றேன். இந்த 45 and 55 இந்த 2 செகண்ட் அண்ட் ஃபோர்த் வேல்யூ செலக்ட் பண்றேன். இப்போ x ன்றது எங்க என்னவா இருக்குன்னா 45 x 45 45 க்கு x 45 னா y equal to 65. so இது ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. so 65 equal to 45a plus b இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அஸ்யூம் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஒன் எடுக்கிறேன் நான். x equal to 55 y equal to 74 again இந்த x value y value கொடுத்து ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம். so 74 equal to 55a plus b இது செகண்ட் ஈக்குவேஷன். இது 1. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ஷன் பண்றேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது a சப்ட்ராக்ட் பண்றேன்னா b எலிமினேட் ஆகும். b கேன்சல் ஆயிடும். நம்ம a னுடைய வேல்யூ என்ன ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். a செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பண்றேன்னா இங்க இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டஸ்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேர் பண்ணும்போது. அதனால செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். so 74 equal to 55a plus b 65 equal to 45a plus b. so 2 minus 1 so sign change பண்ணுங்க. இங்க plus sign minus plus minus plus minus plus b minus b cancel. 55 ல 45 minus பண்ணீங்கன்னா 10 a 74 65 sorry 9 by 10 equal to a equal to 0.9 அதோட 9 by 10 0.9 னு சொல்ல a னுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ b கண்டுபிடிக்க போறோம். சோ a னுடைய வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். சோ சப்ஸ்டிட்யூட் a equal to 9 by 10 in equation first அப்ளை பண்ணுங்க. சோ அப்ளை பண்ணீங்கன்னா 65 equal to 45 9 by 10 plus b. so இது கேன்சல் பண்ணீங்கன்னா 5 tables 9 5 tables 2 so 9 9s are 81 9 9s are 81 so 65 equal to 81 by 65 equal to 81 by 2 plus b. so 65 equal to 81 divided by 2 40.5 plus b 40.5 இந்த பக்கம் வந்துச்சுனா 65 minus 40.5 equal to b value. 65 ல 40.5 minus பண்ணீங்கன்னா 24.5 equal to b. இது வந்து b னுடைய வேரியபிள். சோ இப்போ a னுடைய வேல்யூ நமக்கு 9 by 10 or 0.9 னு கிடைச்சு b னுடைய வேல்யூ 24.5. இப்போ செகண்ட் சம் அவங்க கேட்டது find a and b ஆன்சர் கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் find the height of the woman whose forehand length is 40 cm. height என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. forehand உடைய length வந்து 40. forehand உடைய length வந்து x. அப்ப தேர்ட் சம் x வேல்யூ வந்து 40 னு அவங்க கொடுத்திருக்காங்க. height என்ன find the height என்ன கண்டுபிடிச்சா y என்னன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. சோ இப்போ ஆல்ரெடி நமக்கு கண்டிஷன் தெரியும் y equal to ax plus b. இப்போ y equal to ax b ல y வேல்யூ என்னன்னு தெரியாது கண்டுபிடிக்கணும். a வேல்யூ அவங்களே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 9 by 10. x வேல்யூ அவங்களே 14 கொடுத்திருக்காங்க क्वेश्चनல plus b வேல்யூ 24.5. so y equal to cancel பண்ணுங்க 9 4s are 36 plus 24.5. அப்போ y equal to 36 plus 24.5 0 60.5. அப்போ அந்த woman உடைய forehead length வந்து 40 ஆ இருந்தா அவங்களுடைய height வந்து 60.5 inches ஆ இருக்கும். next fourth one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க find the length of the forehand. forehand உடைய length என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. x என்னன்னு ஃபைண்ட் பண்ணனும். if the height of the inches is 53.3 inches y equal to 53.3 inches ன்னு கொடுத்திருக்காங்க. so same condition y equal to ax plus b. so 53.3 equal to a value கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 9 by 10 x value தெரியாது ஃபைண்ட் பண்ணனும் plus b value 24.5. so 53.5 ல 53.3 ல 24.5 மைனஸ் பண்ணுங்க 53.3 ஏனா இந்த 24.5 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் மைனஸ் ஆயிடும். so 53.3 24.5 so 13 minus 5 8 here 12 minus 4 8 next 4 minus 2 2. so இங்க இது இந்த பக்கம் இந்த மைனஸ் ஆச்சுனா 28.8 equal to 9 by 10x. so if இந்த 10 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். so 288 divided by 9 equal to x. so 288 9 ஆல் டிவைட் பண்ணுங்க 9 3s are 27
ரிமைண்டர் 18 9 2 சார் ஸோ 32 சென்டிமீட்டர். இதுதான் வந்து x உடைய வேல்யூ. அதாவது வந்து அந்த உமனுடைய லென்த் ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து என்னவா இருக்கு, ஹைட் வந்து 53.3 இன்ச்சஸ் ஆயிருக்கும் போது அவங்களுடைய ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து 32 சென்டிமீட்டர் இருக்கு. இதான் இந்த சம்முடைய ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 1.3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4 அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போ நான் சொல்றேன், போஸ்ட் பண்றேன்.